உங்க கூட உங்களுக்கு எந்த பாதுகாப்பு, உங்களுடைய ஆட்சிக்கு எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, ஐ சேலஞ்ச், என மீறி இந்த ஆட்சியை யாராலும் கலைக்க முடியாது. உங்களுக்கு ஒரு அணிலாக, அரணாக, பாதுகாவலனாக, உற்ற நண்பனாக நான் இருப்பேன். திருமாவளவன், நீங்க வந்து அவரை நம்பாதீர்கள். உங்களை குழியில் தள்ள போகிறார் அவர். நான் தான் உங்களை கயிறை போட்டு இழுத்து காப்பாற்ற வேண்டிய வந்த இடத்துல நான் இருப்பேன் என்பதை இந்த நான் ஆணித்தமாக கூறுகிறேன். கம்யூனிஸ்டுகளை நம்பாதீங்க தம்பி. கம்யூனிஸ்டுகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பார்கள். ஆனா நான் அப்படி இல்லை, உங்களுக்கு கூட இருந்து ஆதரவு கொடுப்பேன். அவர் கூட ஒரு போட்டோ என்னை மீறிய பிள்ளையா இருந்தாலும் உங்களோட ஒரு போட்டோ கூட எடுக்க வர மாட்டேன். நாம எடுத்துக்குவோம். சேலஞ்ச். அதாவது இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஜோசப் விஜய் என்பதால் இந்த காரியத்தை நான் உங்க இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து அன்றைய காலகட்டத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார் அல்லவா? அவருடைய படை தளபதிகளே சிற்றரசராக வலம் வந்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். ஐ சேலஞ்ச். அதை சுத்தமாக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு நான் வருகிறேன். இல்லைனால் அதை சுத்தமாக கழுவி விட்ட பிறகுதான் உங்களுக்கு நான் தருவேன். தளபதி தளபதி அது ஒரே ஒரு நிமிஷம், ஒரே கரண்ட் கட்டா இருக்கு தளபதி. தமிழ்நாடு போன ஆட்சியில கரண்ட் கட்டப்ப சொன்னீங்களா? சொல்லுங்க. என்னால சொல்ல முடியல, கூட்டணி தர்மமாகறதுனால கரண்ட் கட்டானமோ விசிறிக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன். இந்த வார்த்தை நீ விசிறிடா. சேலஞ்ச். தளபதி இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. வீதி வீதியா ஒவ்வொரு பெண்களுக்குமே ரொம்ப இன்னும் 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க, 1 சிலிண்டர் கூட வரல. அது என்னன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல 3 நாளா சாப்பாடு எதுவுமே செய்யல. விறக வச்சு எறிங்க, விறக வச்சு எரிச்சு நீங்க பண்ணுங்க. கடந்த ஆட்சியில கேட்டீங்களா? ஜெயலலிதா விட்டு ஆட்சியில கேட்டீங்களா? எம்ஜிஆர் ஆட்சியில தூங்கி இருந்தீங்களா? இந்த ஆட்சியில கேட்கறீங்கன்னா என்ன காரணம்? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. தளபதி அவர்களே, உங்களை நான் வந்து அரணாக இருந்து பார்க்கிறேன். உங்க கூட உங்களுக்கு எந்த பாதுகாப்பு, உங்களுடைய ஆட்சிக்கு எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, ஐ சேலஞ்ச், உங்களை நான் காப்பாற்றுவேன். ஐ சேலஞ்ச். என்ன மீறி என்னுடைய தம்பியை நீங்கள் தொட்டீங்கன்னா கோப்புக்கு பண்ண வேண்டாம் என்று என் தளபதி அவர்களை நீங்க வசியம் பண்றதற்காக என்ன காரணத்தை வேணாலும் தூக்கிட்டு வரலாம். தமிழ்நாட்டு கோரிக்கை சார். கெண்ட கோரிக்கை கீரிக்கோ என்ன கோரிக்கையா இருக்கட்டும், தளபதியை மீறி, என்னை மீறி என் தளபதி யாரும் நெருக்க விட மாட்டேன். உங்க வாயை பொத்திக்கிட்டு இருக்க தளபதி அவர்களே, உங்களுக்கு நாங்கள் அரணாக இருக்கிறோம். ஐ சேலஞ்ச். என மீறி இந்த ஆட்சியை யாராலும் கலைக்க முடியாது. உங்களுக்கு ஒரு அணிலாக, அரணாக, பாதுகாவலனாக, உற்ற நண்பனாக நான் இருப்பேன். யாரு நீங்க? இப்படி வாங்க. யாரு நீங்க? இங்க வாங்கம்மா, இங்க வாங்க. யாரு நீங்க? நான் அவரோட டயட்டீஷியன் சார். டயட்ல இல்ல சார், தினமும் 5 கேக் சாப்பிடுறாரு. டயட்ல இருக்கீங்களா? அவருக்கு பிடிச்சது கேக். உயிரை விட அவருக்கு உயிராக இருக்கிற கேக் முக்கியம். வெளியே போமா, வெளியே போங்க. ஐ சேலஞ்ச். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க தம்பி. உங்களுக்கு வந்து அவர் அந்த திருமாவளவன், நீங்க வந்து அவரை நம்பாதீர்கள். உங்களை குழியில் தள்ள போகிறார் அவர். ஐ சேலஞ்ச். அவர் உங்களை தள்ளுவார். அந்த நேரத்திலே நான் தான் உங்களை கயிறை போட்டு இழுத்து காப்பாற்ற வேண்டிய வந்த இடத்துல நான் இருப்பேன் என்பதை இந்த நான் ஆணித்தமாக கூறுகிறேன். அப்புறம் இந்த கட்சிக்குள்ள நாஞ்சில் என்று ஒருத்தர் சுத்தி கொண்டிருக்கிறார். என்னை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுடைய காலடியில் இருக்கிறேன். ஐ சேலஞ்ச். நான் தம்பியின் காலடியில் இல்லை, தம்பியின் அக்குளிலே இருக்கிறேன் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஐ சேலஞ்ச். கம்யூனிஸ்டுகளை நம்பாதீங்க தம்பி. கம்யூனிஸ்டுகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பார்கள். ஆனா நான் அப்படி இல்லை, உங்களுக்கு கூட இருந்து ஆதரவு கொடுப்பேன். கூட இருந்த 2 MLAக்கள் என்னை நக்கி விட்டாங்க. அதான் ஐ சேலஞ்ச் தம்பி. ஐ சேலஞ்ச். உங்களுக்கு உறுதுணையாக எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது தம்பி. எனக்கு யாரும் முக்கியம் கிடையாது. இந்த ஆட்சியை காப்பாற்றுவதில் நான் உறுதுணையாக இருக்கிறேன். ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் தள்ளி விட்டுருக்கு போதும். அதை நீங்க செய்வீர்கள் என்று எனக்கு உறுதி நம்பிக்கை இருக்கிறது. சரிங்களா? அதை நீங்க எனக்கு செய்வீங்கன்னு சரியோ, எனக்கு இந்த உலகத்திலேயே பிடித்த நபர் நீங்க மட்டும்தான் தம்பி. எனக்கு உங்களை தவிர வேற யாரும் எனக்கு பிடிக்காது. உங்களை தவிர உங்களுக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன். அப்பாவா என்ன? அவர் கூட ஒரு போட்டோ ஐ சேலஞ்ச். என்னை மீறிய பிள்ளையா இருந்தாலும் உங்களோட ஒரு போட்டோ கூட எடுக்க வர மாட்டேன். நாம எடுத்துக்குவோம். சேலஞ்ச். நீ வெளியே போடா. மகனா இருந்தாலும் நான் தானே கட்சி நடத்த போறேன். கட்சி வளரும். எல்லாரும் சொல்லுவாங்க அவருக்கு பிள்ளையா போனதுக்கு நான் அவருக்கு வெளியே போலாம். அதான் தேவை. பம்பரம் விளையாடு தம்பி, பம்பரம் விளையாடு. மாத்திட்டாங்களே, அதுதான். அப்ப நீ விசில் அடிச்சு கொண்டாடு போ. 2மே குழந்தைகள் விளையாடக்கூடியது.
என் மகனாக இருந்தாலும் ஒரே நாம் தான் தலைமுறை. நீங்கள் தான், அதாவது இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஜோசப் விஜய் என்பதால் இந்த காரியத்தை நான் உங்க இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து அன்றைய காலகட்டத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார் அல்லவா? அவருடைய படை தளபதிகளிலே சிற்றரசராக வலம் வந்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். அப்போது நான் இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னேன், சேலஞ்ச் உங்களை நான் பாதுகாப்பேன் என்று. அன்று நான் வேறொரு கோட்டையை கைப்பற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அரைத்து விட்டார்கள். அன்று மட்டும் நான் இயேசு கிறிஸ்துவோடு சென்றிருந்தேன் என்றால் அந்த சிலுவையை சுருட்டி எடுத்து விட்டு எடுத்திருப்பேன். ஐ சேலஞ்ச், அதை சுத்தமாக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு நான் வருகிறேன். இல்லைனால் அதை சுத்தமாக கழுவி விட்ட பிறகுதான் உங்களுக்கு நான் தருவேன். தளபதி தளபதி அது ஒரே ஒரு நிமிஷம். ஒரே கரண்ட் கட்டா இருக்கு தளபதி. தமிழ்நாடு போன ஆட்சியில கரண்ட் கட்டப்ப சொன்னீங்களா? சொல்லுங்க. என்னால சொல்ல முடியல, கூட்டணி தர்மமாகறதுனால கரண்ட் கட்டானமோ விசிறிக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன். இந்த வாட்டி நீ விசிறிடா. சேலஞ்ச். தளபதி இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. வீதி வீதியா ஒவ்வொரு பெண்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பை சிரிக்கிறாங்க. ஐ சேலஞ்ச், இது ஃபேக் நியூஸ். நான் காப்பாத்த, நீங்க பொத்தி அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். புரியுதுங்களா? தேவைப்பட்ட அந்த துண்டை மட்டும் கையில வச்சுக்கோங்க. உங்களை எவனும் திட்ட மாட்டான். காருக்கு தீர்வான் தொடச்சுக்கோங்க. புரியுதுங்களா? நான் பாத்துக்கிறேன். மேகதாதுல அணை கட்ட போறாங்களா? கர்நாடகா தண்ணி தர மாட்டாங்க. இதை பத்தி பேசுங்க. அணை கட்டட்டும். இந்த ஆட்சியை காப்பாத்த இதை வச்சு அணையை தடுத்து நிப்பாட்டிடுவேன். புரியுதுங்களா? நான் இருக்கேன் தளபதி உங்களுக்கு. அதே மாதிரி இலவச பேருந்துன்னு சொன்னீங்க, ஆனா ஒரு பஸ் கூட வர மாட்டேங்குது. 1 மணி நேரமா நானே நின்னுகிட்டே இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க தளபதி. ஷேர் ஆட்டோல போங்க. ஷேர் மீன்ஸ் என்ன? பங்கு பங்காக பிரித்து உறவு கொண்டாடுங்கள். ஷேர் ஆட்டோவில் செல்லுங்கள். இதுல என்ன குறைகளை கொண்டு விட்டீர்கள்? எந்த ஊடகம் நீங்க? எந்த மஞ்சள் பத்திரிகையா? அப்படிதான் கேட்பீங்க. அப்படிதான் கேட்பாங்க அவங்க. தளபதி, டெல்லியில சிஜேபி போராட்டம் நடக்குது. அதை பத்தி உங்க கருத்து எதுனா சொல்லுங்க. நம்ம யார் பக்கம் நிக்க போறோம்? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. நீட்டுக்கு எதிராக ஏதாவது பேசுவீங்களா? ஏதாவது ஒரு அறிக்கையாச்சும் விடுங்க. உங்களோட ஆதரவு யாருக்கு? அவர் யார் பக்கம் நிக்க போகிறார் என்றால், அவர் எனக்காக உறுதுணையாக அவர் நிக்க போகிறார். அவர் நிற்பார், நின்னே தீர்வார். ஐ சேலஞ்ச். அவர் ஒரு அமைச்சர் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், அவருக்கு உறுதுணையாக நான் நிற்பேன். ஐ சேலஞ்ச். தளபதி, நீங்க ஒரு வார்த்தை பேசாதீங்க. இந்த ஆட்சியை காப்பாற்ற நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன். ஒரு நிமிஷம். அது சுத்தமா இருக்கான்னு பெட்டு சுத்தமா இருக்கான்னு நான் பார்த்ததுக்கு அப்புறம் போறேன். ஒருவேளை சுத்தமா இல்லைன்னா அதை நான் துவைச்சு காய வச்சு அப்புறம் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க போய் தூங்குங்க. ஏய், இந்த பெட்டை சுத்தம் பண்ற அந்தடா. வேற என்ன சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா தம்பி? நான் இருக்கும்போது பட்டினியா இருக்கலாமா? தளபதி, இன்னும் 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க, 1 சிலிண்டர் கூட வரல. அது என்னன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல 3 நாளா சாப்பாடு எதுவுமே செய்யல. விறக வச்சு எரிச்சு நீங்க பண்ணுங்க. கடந்த ஆட்சியில கேட்டீங்களா? ஜெயலலிதா விட்டு ஆட்சியில கேட்டீங்களா? எம்ஜிஆர் ஆட்சியில தூங்கி இருந்தீங்களா? இந்த ஆட்சியில கேட்கறீங்கன்னா என்ன காரணம்? காமராஜர் ஆட்சியில இவர்கள் கேட்டார்களா? நான் கேட்கிறேன், சொல்லுங்க. அந்த மாசம் 1000 ரூபாய் எப்ப? 2500 ரூபாய் எப்ப தருவீங்க? 1000 ரூபாய் கூட வர மாட்டேங்குது தளபதி. 2500 ரூபாய் வேணும் என்றால் இவரை நிரந்தரமாக 2031 ஆட்சியில் உட்கார வைங்க. அன்று துணை முதலமைச்சராக என்னை ஆக்குங்க. அப்போது நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்க சாப்பிட போறீங்க. அந்த எச்சி தட்டை கழுவி வச்சதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிடுங்க. அந்த எச்சி தட்டுல நீங்க சாப்பிடாதீங்க. உங்களுக்கு உறுதுணையாக அந்த இடத்துல சிங்க்ல கொஞ்சம் பழைய கருவேப்பிலை அடைச்சு கிடக்கு. அதை கேட்டு விட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிடுங்க தளபதி. உங்களுக்கு ஓட்டு போடணும்னு என் பையன் சொல்லி ஓட்டு போட்டதுக்கு வீட்டுல இடிச்சுட்டாங்க தளபதி. எங்க ஏதாவது சொல்லுங்க. சட்டமன்ற எதிர்க்கு ஒரு அழகான பூங்கா இருக்கு இல்லையா? அங்க வந்து தூங்குங்க. அது தளபதி இல்லை என்றால் அவருடைய நெஞ்சில இருக்கிறார். இந்த நெஞ்சில அவரை பொத்தி பாதுகாப்போம்டா. பொத்தி பாதுகாப்பான். சேலஞ்ச்.